Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா பைக்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு விதமான டயருங்க. ஒன்னு டியூப்லெஸ் இன்னொன்னு டியூப். இந்த ரெண்டு டயர்ல எது நம்ம பைக்குக்கு சிறந்தது, எது நம்மளோட ரோட்டுக்கு சிறந்தது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்க பைக்குக்கு எந்த டயர் போடலாம்னு தெரியும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணீங்க. ஏன்னா நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் யூஸ்லான வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். என்னோட வீடியோவை ஃப்ரீ டைம்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் அப்லோட் வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்க பைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க பைக்கை பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள பெரும்பாலும் நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்றது வந்து டியூப் டயர் தாங்க. ஏன்னா சிட்டிக்குள்ள ஓட்டும் போது அதிகமாக பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா ஏகப்பட்ட பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூப்னா கொஞ்சம் ஈஸியாக ஓட்டிடுவாங்க. டியூப்லெஸ்னா கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதே சமயத்துல டியூப் டயர் போது டியூப்ல எத்தனை பஞ்சர் ஆனாலுமே டியூபை தூக்கி போட்டு 300 400 பார்த்தா வேற டியூப் வாங்கி மாட்டிடலாம். ஸோ டியூப்லெஸ் டயரை பொறுத்த அளவுக்கு பஞ்சர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஞ்சர் 2 பஞ்சர் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 பஞ்சர் ஆகலாம். அதே பார்த்தீங்கன்னா 4 பஞ்சர் ஆச்சுன்னா டயர் தான் நீங்க மாத்துற மாதிரி அப்படியே டோட்டலா மாத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டியூப்லெஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சர் பெருசாயிருச்சு அப்படின்னா அதை வந்து ஒட்ட முடியாதுங்க. ஒரு 3 பஞ்சர் 4 பஞ்சர் சேர்த்து அதில் போட்டு ஒட்டினாலுமே கஷ்டம் தான். லைட்டா மைல்டா பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா காத்து வெளியே போயிட்டே தான் இருக்கும். ஓகே ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ்ல ஏகப்பட்ட பஞ்சர் வருது அப்படின்னா நான் டியூப் வாங்கி உள்ள போட்டு போயிடுவோம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா டியூப் வாங்கி போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. பட் நீங்க பண்றது ஒரே மிஸ்டேக் என்னன்னா டியூப் வாங்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா இருக்க டியூப்லெஸ் டயர்வே கழட்டுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. இந்த டியூப்லெஸ் டயர்வே கழட்ட முடியாது. இதுக்குள்ள டியூப் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சின்ன பஞ்சர் ஆனாலுமே நீங்க வந்து அந்த டியூபை கழட்டுற மாதிரி இருக்கும். அதை கழட்டுறது வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க. இதே பெரிய பெரிய மிஷின் இருந்தால் ஈஸியாக கழட்டிடலாங்க. நார்மலான சின்ன சின்ன பஞ்சர் கட்டலாம் அது கையில் கழட்டுறதுலாம் ரொம்பவே கஷ்டம். அதே சமயத்தில் டியூப் டயருங்கும் போது பஞ்சர் ஆச்சுன்னா நீங்க பஞ்சரான இடத்துல அப்படியே வண்டியை விட்டுட்டு வந்துடணும், இல்ல நீங்க வண்டியை தள்ளிட்டு தான் வரணுங்க. இதே டியூப்லெஸ் பொறுத்த அளவுக்கு பஞ்சர் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 2-3 கிலோமீட்டர் கிட்டக்க நீங்க ஓட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னா ரொம்ப திக்கா இருக்கும். இப்போ ஃபேமிலியோட நீங்க அந்த டயத்துல வெளியே போறீங்க அப்படின்னா இது டியூப்லெஸ்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வண்டி ஓட்டிட்டு கூட வந்துடலாங்க வீட்டுக்கு. இதே டியூபா இருந்தா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். இந்த வீடியோல 2 டயருக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா நான் தெளிவா சொல்லியிருப்பேங்க. உங்க வண்டியில நீங்க என்ன டயர் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம சேனல்ல பைக் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி வருது. சோ Subscribe பண்ணா எந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாப்பீங்க. லவ் யூ गाइस, பை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.